Sainath Builders ready to occupy new flat for sale in Selayur and Rajakilpakam. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. முருக பக்தர்கள் மாநாடு சிறப்பாக நடைபெறக்கூடாது என அமைச்சர் சேகர் பாபு விரதம் இருப்பது சந்தோஷமாக உள்ளது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் அவர் அளித்த பேட்டி. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரும் பாத யாத்திரை குழுக்களையும் விளம்பர வாகனத்தையும் போலீசார் தடுக்கின்றனர். தொடர்ந்து செல்லக்கூடாது என மிரட்டுகின்றனர். தமிழக அரசு சார்பில் முருகனுக்கு பழனியில் மாநாடு நடத்தினர். அது முழுக்க முழுக்க அரசியல் மாநாடாக நடத்தப்பட்டது. ஆனால் மதுரையில் நாங்கள் நடத்தவிருக்கும் மாநாடு அரசியல் சார்பற்ற ஆன்மீக மாநாடு. முருக பக்தர்கள் மாநாடு சிறப்பாக நடக்க ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் இருவரும் விரதம் இருந்து வருகின்றனர். ஆனால் முருக பக்தர்கள் மாநாடு சிறப்பாக நடக்கக்கூடாது என அமைச்சர் சேகர் பாபு அதே முருக கடவுளிடம் வேண்டி விரதம் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. அது ரொம்பவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவும் அதன் கூட்டணியில் உள்ளவர்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். இருந்தாலும் அவர்களும் மாநாட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காகவே அமைச்சர்கள் துரைமுருகன், சேகர்பாபு ஆகியோருக்கு அழைப்பிதழ் கொடுத்திருக்கிறோம். முதல்வர் ஸ்டாலினுக்கும் அழைப்பிதழ் கொடுக்க நேரம் கேட்டிருக்கிறோம். அனுமதி கிடைத்தால் அவரையும் நேரில் அழைப்போம். மதுரை முருக பக்தர்கள் மாநாடு இந்துக்களை ஒருமைப்படுத்தும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களின் செயல்பாட்டை கட்டுப்படுத்தக்கூடிய மாநாடாக அமையும் என்றும் காடேஸ்வரா கூறியுள்ளார்.